ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்எல்சி இந்தியால தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமா 239 வேகன்ஸியோட வந்திருக்கு. உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல தான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 22,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 19th ஏப்ரல் வரை நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ என்எல்சி இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான யூனிட் வந்து எங்க இருக்குன்னா, உங்களுக்கு நெய்வேலியில தான் வந்து இதுக்கான யூனிட் வந்து இருக்கு. உங்களுக்கு ஜாப்மே வந்து பார்த்தா அங்க தான் வந்து இருக்க போகுது. ஸோ 2 கேட்டகரியில வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிலே வந்து பாருங்க எஸ்எம்இ அண்ட் டெக்னிக்கல்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாருங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரைனில வந்து மைன்ஸ் சப்போர்ட் சர்வீசஸ்ல வந்து பார்த்தா இந்த ஜாப் வந்திருக்கு. ஸோ இங்க வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது நீங்க எஸ்எம்இ அண்ட் டெக்னிக்கல்ல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க வந்து ஃபுல் டைம்ல வந்து பார்த்தா டிப்ளமோல வந்து அந்த ரெலவென்ட்டான ட்ரேட்ல வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 100 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாருங்க மைன்ஸ் சப்போர்ட் சர்வீசஸ்க்கு வந்து பார்த்தா நீங்க 10th முடிச்சிட்டு ஐடில வந்து என்டிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து எனி இன்ஜினியரிங் ட்ரேட்ல வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அப்படி இல்லனா நீங்க 10th பாஸ் பண்ணிட்டு சோ என்டிசி அதாவது பார்த்தீங்கன்னா நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப்கான சர்டிஃபிகேட் என்ஏசி சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 139 வேகன்ஸ் வந்து இருக்கு. மொத்தமா 239 வேகன்ஸோட வந்திருக்கு இந்த ஜாப். சோ இங்க வந்து நோட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து நீங்க கரெக்டா வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஏன்னா குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மினிமம் வந்து 50% வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதே நீங்க வந்து எஸ்சி எஸ்டி இருந்தா 40% நீங்க வந்து எடுத்துக்கணும் அந்த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்டா வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி க்ரூசியல் டேட் நீங்க கொடுத்துருக்காங்க பார்த்தா, அதாவது இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்கலாம் வந்து க்ரூசியல் டேட் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க வந்து இப்போ நீங்க ஓபிசி கம்யூனிட்டில வரீங்க அப்படின்னா, சோ அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்க எல்லாரும் ஓபிசி கீழ வருவீங்க. இவங்க கம்பல்சரியா வந்து பார்த்தா ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வந்து பாருங்க இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ ஆயிருக்கு பாத்தீங்களா 1 மார்ச் அன்னைக்கு. அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து பார்த்தா அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். சோ அதான் வந்து க்ரூசியல் டேட். இந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து எடுத்து வச்சிருக்கணும். நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சோ நீங்க வெரிஃபிகேஷன் போகும்போது வந்து பார்த்தா அந்த சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இல்லனா கண்டிப்பா வந்து பார்த்தா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் வந்து இந்த க்ரூசியல் டேட் வந்து கண்டிப்பா வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனையுமே நீங்க வந்து செக் பண்ணுங்க. சோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க. குறைந்தபட்சம் உங்களுக்கு 18, அதிகபட்சமா வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் இருந்தா 37 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி இருந்தா 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி இருந்தா 42 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஸ்டைஃபன் மாதிரி உங்களுக்கான சேலரி வந்து இருக்க போகுது. எஸ்எம்இ அண்ட் டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு 18,000, செகண்ட் இயர் வந்து 20,000, தேர்ட் இயர் வந்து 22,000 சேலரி வந்து இருக்கும். அதே மைன்ஸ் சப்போர்ட்டுக்குலாம் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு 14,000, செகண்ட் இயர் வந்து 16,000, தேர்ட் இயர் வந்து பார்த்தா 18,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் பாருங்க நான் சொன்ன பார்த்தா என்எல்சி இந்தியா லிமிடெடோட நெய்வேலி யூனிட்ல தான் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இந்த வேலைக்கு வந்து மெத்தட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் வந்து இருக்க போகுது. சோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தா இதுல இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரிட்டன் எக்ஸாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க. சோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எப்படி நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. nlcindia.in கொடுத்துருக்காங்க பார்த்தா இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எவ்வளவு ஃபைல் சைஸ்ல வந்து இருக்கணும், எந்த ஃபைல் ஃபார்மேட்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிளியராவே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டா நீங்க வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணி இந்த இதை நீங்க கரெக்டா வந்து நீங்க சோ ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அது ஆன்லைன் மோட்ல அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் நீங்க கரெக்டா வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு டேட் வந்து பாருங்க இந்த இடத்துல சொல்லிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓபன் ஆகுதுன்னா 20 மார்ச் அன்னைக்கு வந்து லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். அன்னையில இருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 19th ஏப்ரல் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 19th ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட். இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். சோ வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.